சொல்றாங்கன்னா பெட்ரோல் அதாவது 50 விழுக்காடு எல்லா மாநிலங்களுக்கும் நாங்க எண்ணிக்கை கூட்டுறதுனால இதை ஆதரிக்கலாமேங்கிறது ஒரு பாஜக கருத்து. அந்த கருத்தை ஆதரிச்சு இன்னைக்கு பல எதிர்க்கட்சிகள் அந்த நிலைப்பாடு எடுக்கிற மாதிரி இன்னைக்கு ஒரு சூழ்நிலை உருவாயிருக்கு. இது எண்ணிக்கை மாத்திரம் கிடையாது, தயவுசெய்து தெரிஞ்சுக்கோங்க. நீங்க பாஜக அரசு 50% நீங்க எல்லா மாநிலங்களும் கூட, அப்ப தமிழ்நாடுக்கு இன்னைக்கு 7.18 விழுக்காடு நாடாளுமன்றத்தில் நமக்கு இது இருக்கு. அந்த விகிதாச்சாரம் குறையாது அப்படின்னு ஏத்துக்கலாம்னு சொல்ற மாதிரி அவங்க பாஜக சொல்றாங்க. அதை ஏத்துக்கிட்டு நல்ல விஷயம் தானே சொல்றாங்க, பல எதிர்க்கட்சிகள் சொல்றாங்க. இப்ப நாங்க என்ன சொல்லியிருக்கோம்னா, இது எண்ணிக்கை அடிப்படை மாத்திரம் கிடையாது, குறிப்பா என்னன்னா 50 விழுக்காடு கூட்டினாலுமே இந்திய அரசியல் சாசன சட்டம் கான்ஸ்டிடியூஷனோட 81(2) நினைக்கிறேன். அதன்படி என்னன்னா சென்சஸ் 2026 சென்சஸ் முடிஞ்ச உடனே அந்த அரசியல் சாசன அந்த சட்டப்படி என்னன்னா மறுபடியும் நமக்கு ஜனத்தொகையின் அடிப்படையில் பார்க்கும்போது 59 இப்ப கொடுத்தாலுமே அது நாளைக்கு 40 வந்துடும் உங்களுக்கு. அதனால நமக்கு என்னன்னா இது ரொம்ப ஆபத்தான விஷயம். பாஜக அரசு இதை திசை திருப்பதற்காண்டி நீங்க எல்லாருக்கும் 50 விழுக்காடு நாங்க கூட்டுன்னு சொல்லி ஏத்துக்கணும்னு சொல்ற கருத்தை நம்ம ஏத்துக்க முடியாது. அது மாத்திரம் இல்லாம இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த டீலிமிட்டேஷன் அந்த பவுண்டரிஸ் ஒவ்வொரு தொகுதிய உடைய எல்லைகளை தீர்மானிக்கிறது யாருன்னா அந்த டீலிமிட்டேஷன் கமிஷன் தான். அது ஒன்றிய சார்ந்த ஒரு அவங்க என்னன்னா நாளைக்கு குறிப்பா சிறுபான்மையினருக்கு எதிரான ஒரு சூழலை உருவாக்க, குறிப்பா அசாம்ல தான் நடந்திருக்கு. அசாம்ல இந்த டீலிமிட்டேஷன் படி தொகுதி சீரமைப்பு அடிப்படையில் அவங்க அந்த சிறுபான்மையினர் இருக்கிற தொகுதிகள் எல்லாத்தையும் இன்னைக்கு சிதைச்சிட்டாங்க. கம்ப்ளீட்டா அவங்க சிறுபான்மையினருடைய அந்த அரசியல் பிரதிநிதித்துவம் இல்லாம போயிடுச்சு. இப்போ அது போன்ற சில இது நடக்கலாம். இன்னொன்னு பல்வேறு விஷயங்கள் இருக்கு. நீங்க அதனால இன்னொரு டீலிமிட்டேஷன் கமிஷன் கொண்டு வராங்க. டீலிமிட்டேஷன் கமிஷனுக்கு சர்வ அதிகாரம் கொடுக்கறாங்க இந்த மசோதால. அப்படி இருக்கும் பொழுது நாளைக்கு அந்த டீலிமிட்டேஷன் கமிஷன் யார் இருக்கிறாங்க? முன்னாள் உச்சநீதிமன்ற நீதிபதி, சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் இவங்க இருக்கிறாங்க. இவங்க